வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி ட்ராயிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பீகாக் எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு உங்களோட ட்ராயிங் நோட்டில் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் ட்ராயிங்னு உங்களோட டைட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டு அதில் ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். நோட்டில் சன்ரைஸ் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பீகாக்கோட ஹெட்டு ட்ரா பண்ணணும். ஒரு சின்ன பெண்டு கொடுக்கணும். தென் நோஸ் வரைஞ்சிட்டு நெக்கு போடும்போது ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கிட்டேருந்து வர்ற நெக் வந்து கொஞ்சம் நேரோவாக, அதாவது ஒடுக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அகலமாக்கணும். அதுக்கப்புறம் அதோட அப்பர் பாடி, அதாவது அது விங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த விங்ஸோட ஜாயின்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த அப்பர் பாடி ட்ரா பண்ணணும். அதுலேயே வந்துட்டு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு அந்த ஃபெதர்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபெதர்ஸ் தோகை வந்துட்டு அப்படியே கீழே படர்ந்து மரக்கிளையில் இருக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்கு மரக்கிளையை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். மரக்கிளை ட்ரா பண்ணதுக்கப்புறமா அதோட கண்டினியூவேஷன் அந்த சைடில் இருக்கும், அதை ட்ரா பண்ணிவிடுங்க. அந்த கண்டினியூவேஷன் அந்த சைடு போனதுக்கப்புறம் அதோட ஹெட்டில் நம்ம அந்த ஆண்டனா ட்ரா பண்ணிடணும். அப்புறம் அந்த ஃபெதர்ஸ் கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ட்ரா பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு ஃபெதர்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி தான் கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ அதில் சென்டரில் இருக்க கலர்ஸ் வந்துட்டு அந்த செப்ரேட் பண்ணி காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு செப்ரேட் ஸ்ட்ரோக்ஸை வந்துட்டு குட்டி குட்டி லைன்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கொடுக்கணும். ஸ்ட்ரிப்ஸாக கொடுத்தா தான் அது பார்க்க அழகாக இருக்கும். எதுவுமே வந்து ட்ரா பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் டீட்டெயிலெலாம் போடணுமோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அது ஐஸ்லேருந்து மேலேருந்து எல்லா பார்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடணும், டீட்டெயில்ஸ் ட்ரா பண்ணிடணும். இதில் நீங்கள் 2-3 பென்சில் மார்க்ஸ் கொடுத்துருந்தா கூட எது கரெக்டான லைன்னு உங்களுக்கு அசம்ஷன் கெஸ்ஸிங்கில் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிளாக் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணணும். பேக் ஸ்கெட்ச் வச்சே தான் வந்துட்டு அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். ஃபெதர்ஸ் கொடுக்கும்போது ஆப்டாக ட்ரா பண்ணாமல் அதை வந்துட்டு நம்ம அந்த ட்ரா பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை 2-3 பென்சில் மார்க்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எது ரைட்டான பென்சில் மார்க்கோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். பென்சில் மார்க் மேலே பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணதுக்கப்புறமா எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா லைன்ஸை டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லைட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பர் பாடி கிட்ட எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதை நம்ம லைட்டாக டெப்த் கொடுத்துட்டு நோஸ் கிட்டிங் கொடுத்துட்டு அடுத்த லைட்டர் கலராக இருக்கிற டார்க்கர் கலர் ஆரஞ்ச் ஷேட்ஸை வந்துட்டு அந்த எல்லோ மேலே பிளண்ட் ஆகும். ஸோ எல்லோ மேலே நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா பிளண்ட் பண்ணிடலாம். பிளண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பீகாக்கு ப்ளூ கலர், நெக்கிலேருந்து ப்ளூ கலர் நம்ம என்ன பண்ணணுன்னா கலர் பண்ணணும். இப்போ நெக் பார்ட்லேருந்து ப்ளூவை கலர் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்பர் பாடி மட்டும்தான் வந்துட்டு பீகாக்கோட அப்பர் பாடியில் மட்டும்தான் ப்ளூ கலர் வரும். ஃபெதர்ஸ் கிட்ட போக போக என்ன ஆகும்னா க்ரீனிஷ் கலர் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த க்ரீனிஷ் கலர் கொடுக்கும்போது அது ஸ்ட்ரோக்ஸில் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் க்ரீன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபில்லப் பண்ணிக்கணும். லைட் க்ரீனை வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்துட்டு க்ரீன் கலரில் நம்ம கொடுக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து க்ரீன் கலரில் கலர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு க்ரீனர் ஷேட் ஃபுல்லாக கலர் பண்ணிடணும். லைட்டாக கேப் கொடுங்க ஒயிட்டு. அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் வச்சு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்தா தான் நமக்கு என்ன ஆகும்னா அது ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு ஃபெதர்ஸ் மாதிரி கொடுக்கும்போது தான் அழகாக இருக்கும். ஃபெதர்ஸ் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணுன்னா இதை மாதிரி தான் நம்ம அந்த லைட்டர் ஷேடும் தெரியணும். அதில் நம்ம டார்க்கர் ஷேட்ஸ் வந்து ஸ்ட்ரோக்ஸாக கொடுக்கும்போது ஃபெதர்ஸ் வந்துட்டு ரியாலிஸ்டிக்காக ஷேடட் பார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதுலேயே இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கறதுக்கு ப்ளூ கலரில் டார்க்காக ப்ளூ ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போது வந்து நமக்கு என்ன ஆகும்னா லைட்டர் டோன், மிடில் டோன், டார்க்கர் டோன், 3 டோன்ஸும் நமக்கு கலர் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக்காக கொடுக்கும்போது தான் பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஃபெதர்ஸோட லுக் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டார்க்கர் டோன் வந்து இன்பிட்வீனில் அந்த ஃபெதர்ஸோட சென்டர் பார்ட்டில் இருக்கும். அந்த சென்டர் பார்ட்டில் டார்க்கர் டோன் நம்ம கொடுக்கணும். அது வந்து ஆப்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணும்போது தான் அந்த இடம் வந்துட்டு நீட்டாக தெரியும். இடையில வந்துட்டு ப்ரௌன் கலரில் நம்ம அந்த இடத்த ஃபில்அப் பண்ணும்போது ஸோ அந்த கலர் வந்துட்டு பார்க்க நீட்டாக தெரியும். நேச்சுரலாக ரியாலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டார்க்கர் டோனாக இருக்கிற ப்ரௌனுக்கு டார்க்கர் டோன் வந்துட்டு பிளாக்கில் வந்துட்டு டார்க்கர் டோன் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ ப்ரௌன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு கலர் வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக 2 டைமென்ஷனல் எஃபெக்டில் இருக்கும். இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துக்கிட்டலாம் வந்துட்டு ப்ரௌன் டோன் வந்துட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ப்ரௌன் டோன் அப்படி கொடுக்கும்போது பார்க்க ரியலாக தெரிகிற மாதிரி இருக்கும். கலர்ஸ் பார்க்க ஃபில்லிங்கில் அந்த லைட்டர் டோன் இருக்கிற இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எம்போஸ் ஆகி ஃபெதர்ஸ் லேயராக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷேடிங் பார்ட் வந்துட்டு அந்த நெக் பார்ட்லேயும் வந்துட்டு ஷேட் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி கொடுத்தோன்னா நெக்கு எம்போஸ் ஆகி ஷேக் ஆகிற மாதிரி எஃபெக்டில் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ட்ரீக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ப்ரௌனை லைட்டாக கொடுத்துடணும். லைட்டாக ப்ரௌன் ஷேடு கொடுத்ததுக்கப்புறமா அதுலேயே என்ன பண்ணணும், அந்த ஷேடட் எஃபெக்ட்டுக்கு டார்க்கர் டோன் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டார்க்கர் கலர் வச்சு அதை மர்ஜ் பண்ணினோம் அப்படின்னா நீட்டாக ரியலாக மர்ஜ் ஆகிருக்கும். இப்போது நம்ம டார்க்கர் டோன் எட்ஜோட 2 பார்ட்டில் நம்ம கொடுக்கும்போது அது பார்க்க 2 டைமென்ஷனல் எஃபெக்டில் இருக்கும். இப்போ நமக்கு பீகாக் ட்ராயிங் அண்ட் கலரிங் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.